வெல்கம் ஆர்யாடி. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம செயின் ஸ்டிச் பார்த்தோம், டபுள் த்ரெட்டில் பார்த்தோம், அதுக்கப்புறம் எண்டு நாட் பார்த்தோம். இன்றைக்கி வந்து ஷேப்ஸ் பார்க்குறோம். ஷேப்ஸ் எதுக்காக பார்க்குறோன்னா, இந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் நம்ம எப்படி போடணும் அப்படின்றதுக்காக. அதுக்கு வந்து நான் ட்ரையாங்கிள் ஷேப்ஸும் ஸ்கொயர் ஷேப்பும் நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த ஷார்ப் எட்ஜஸ்லலாம் எப்படி போடணும் அப்படின்றத நான் சொல்லிக் கொடுக்குறேன் இன்றைக்கி. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து எங்கே இருந்தனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே போல் இந்த ஷேப்ஸ்க்கெலாம் செயின் ஸ்டிச் வந்து மீடியமாக போட்டோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேவா? நான் இப்போ உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இப்படி நீடில் சாய்ச்சி காட்டுறேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு அடுத்த இடத்துல பஞ்ச் பண்ணணும். ஓகேவா? தெரியுதா நான் எப்படி நீடில் டேர்ன் பண்ணுறேன்ட்டு? அந்த ஃபஸ்ட்டு லுக் கீழே போகணும், போனதுக்கப்புறம் தான் அடுத்த இடத்துக்கு திருப்பணும். இப்போ நான் நேராக வச்சு பண்ணுறேன். அதே போல் செயின் ஸ்டிச்சு கொஞ்சம் சின்னதாக போட்டோன்னா ஷேப்ஸில் போடும்போது அது பார்க்குறதுக்கு அழகாக நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரி போட்டுட்டு வரேன். இப்போ இந்த ஷார்ப் வர்றதுக்கு முன்னாடி ஆல்ரெடி போட்டுட்டு இருந்த அந்த செயின் ஸ்டிச்சை கொஞ்சம் சின்னதாக்கிடுறேன். சின்னதாக்கிட்டு அந்த ஷார்ப்பில் வந்து மறுபடியும் போட்டுட்டு மறுபடியும் அந்த ஷார்ப்லேயே ஒரு லாக் மாதிரி, அதாவது நாட்டு கிடையாது, லாக்கு, சின்னதாக ஒரு லூப் எடுத்து போடுறது தான் நாட்டு. மறுபடியும் அந்த ஷார்ப்பில் இன்னொரு லாக் இந்த மாதிரி எடுக்கணும். எடுத்துட்டு அப்படியே திருப்பணும். நீடலில் இந்த மாதிரி நீங்கள் சுற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்காக நம்ம அயன் நீடலோ இல்லை உடன் ஹேண்டில் வச்ச நீடல் அந்த மாதிரி வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி டேப்போ இல்லாட்டி த்ரெட்டோ சுற்றிட்டு கம் போட்டு ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரொட்டேட் பண்ணுறதுக்கு. இப்போ மறுபடியும் இந்த ஷார்ப்புக்கு நான் வரும்போது கார்னரில் வந்து மறுபடியும் ஒரு லாக் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு சின்ன லாக் ஒன்று கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ இதை அப்படியே திருப்புறேன். ஓகேவா? இப்போ இங்கேயும் அதே மாதிரி இங்கே ஒரு லாக் சின்னதாக நாட்டில் லாக் கொடுத்துட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த இடத்துக்கு திரும்புகிறேன். இப்போ இங்கே திரும்பும் போதும் அதே மாதிரி லாக் கொடுத்துட்டு அடுத்தடுத்து எப்போதும் போல் மீடியமான செயின் ஸ்டிச். ஷேப்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி சின்னதாக போடும்போது அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. இப்போ இந்த கார்னர் வந்தாச்சு, முடிஞ்சிருச்சு. இப்போது இங்கே எண்டு நாட் போட போகிறோம். அன்றைக்கி பார்த்த மாதிரி தான். இதை நான் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இப்போதைக்கு நான் பெருசாகவே எடுக்கிறேன். பெருசாக எடுத்துகிட்டு கொஞ்சம் பக்கத்தில் இருந்து செகண்ட் லூப் எடுக்கிறேன். இது இப்படி அட்ஜஸ்ட் கூட பண்ணிக்கலாம், அது சின்னதாகிடும். இது செகண்ட் லூப்பு, இது ஃபஸ்ட் லூப். இப்போ இந்த செகண்ட் லூப் வழியாக இந்த ஃபஸ்ட் லூப்பை இப்படி பிடிச்சிக்கிட்டு கீழே த்ரெட்டை இழுத்தோன்னா நாட் விழுந்துடும். அதை உள்ளே இழுத்துட்டோன்னா அது உள்ளே போயிடும். ஓகேவா? இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கும் அதே மாதிரி தான் ஷார்ப் போட்டாச்சு. இப்போ இந்த இதில் போட்டு லாக் போட்டாச்சு. லாக் போட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே போக போகிறோம். இந்த மாதிரி சின்னதாக இந்த கார்னர் வர போகிறோம். கார்னரில் வந்துட்டு நாட், எண்டு நாட், எப்போதும் போல் எண்டு நாட். ஓகேவா? இது போட்டாச்சு.
இப்போது இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் நீங்கள் போட்டு பாருங்கள். நாளைக்கு வந்து நம்ம வாட்டர் ஃபில்லிங் பார்ப்போம். ஸோ இந்த ஷேப்க்கு பதிலாக நீங்கள் சர்க்கிள் அது மாதிரி கூட போடலாம். நான் இது எதுக்காக போட்டேன்னா, இந்த ஷார்ப் எட்ஜஸ் போடுறது தான் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி மற்ற ஷேப்ஸ் போடுறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்கொயரு, ட்ரையாங்கிள் அந்த மாதிரி போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.